சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 6. பல்லவ இளவரசன் தடுமாற்றத்துடன் சொல்ல, மைவிழி விதிவசத்தினாலா இல்லை முன்னேற்பாட்டினாலா என்றாள். இதில் என்ன முன்னேற்பாடு இருக்க முடியும் என்றான் அவன். இல்லையென்றால் என் தந்தையிடம் என்னை ஏன் தூது அனுப்ப வேண்டும்? தந்தையிடம் தூது செல்ல மகளை விட நம்பிக்கையானவர் யார் இருக்க முடியும்? என் தந்தை சந்தேகிப்பார் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதை யோசிக்க அவகாசம் இல்லை. சாளுக்கியரின் திடீர் வரவு என் ஏற்பாடுகளை மாற்றிவிட்டது. இருப்பினும் என்னை நன்றாக புரிந்து கொண்ட உன் தந்தை இந்திரவர்மர் அற்ப எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. வேறு என்ன எதிர்பார்த்தீர்கள்? உன்னை காஞ்சிக்கு தன்னுடன் அழைத்துச் செல்வார் என எதிர்பார்த்தேன். இதை கேட்டதும் ஆத்திரமடைந்தாள் மைவிழி. பொய், பொய், சுத்த பொய். மைவிழி, நான் சொல்வது பொய்யென்று எவரும் கூறியதில்லை. கூறியிருந்தால் பிழைத்திருக்கவும் முடியாது. நீ அதற்கு விதிவிலக்கு. உன் தந்தை அவரது இளவரசன் மீது தவறான எண்ணம் கொள்ள மாட்டார் என்று நினைத்தேன். அதனால் உன்னை தூது அனுப்பினேன். ஆனால் உன் தந்தை வீண் சந்தேகத்தால் உன்னை இங்கேயே விட்டு போனார். நீ இங்கு இருப்பது எனக்கு தெரியாததால் நான் வந்தேன். அவன் சொற்களை அவள் நம்பவில்லை. இந்த குடிசையில் உங்களுக்கு என்ன வேலை இந்த இரவில்? இளவரசன் புன்னகைத்தான். இந்த கேள்வியை உன் தந்தையிடமே கேட்டிருக்கலாமே. ஆமாம், என் தந்தை எதற்காக வீட்டை விட்டு இங்கு வந்து இரவில் இன்னும் இருவருடன் உட்கார்ந்திருந்தார் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். இப்பொழுது புரிகிறதா? உன் தந்தை இந்த இரவில் இந்த குடிசைக்கு வரலாம் என்றால் இளவரசனும் வரலாம் அல்லவா? பல்லவ வீரரான உன் தந்தை எந்த பெண்ணையும் நிற்கதியாக விட்டு போக மாட்டார் என்று இளவரசனும் எண்ணலாம் அல்லவா? மைவிழி பிணத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. மைவிழி இளவரசரிடம், மாமல்லபுரத்தில் மாளிகைகள் இருக்க நீங்களும் தந்தையும் கூடி பேச இந்த மண்குடிசை எதற்கு? மைவிழி, மண்குடிசையை பற்றி கேட்டாய், மலைப்பாறைகளை பற்றி கேட்கவில்லையே. மலைப்பாறையா? அதற்கும் குடிசைக்கும் சம்பந்தம் என்ன? பல்லவ சாம்ராஜ்யம் ஆட்டம் கொடுக்கும்போது இளவரசன் பாறையை உடைத்து கோயில் கட்டி கொண்டிருக்கிறானே, அதற்கு காரணம் கேட்கவில்லையே நீ? ஆம் ஆம், அதற்கு காரணம் கேட்கவில்லைதான். இவற்றையெல்லாம் அறிய பல்லவ சக்கரவர்த்தி பரமேஸ்வரவர்மனிடம் உள்ளத்தை நீ அறிய வேண்டும். அவருடைய மகன் ராஜசிம்மவர்மனின் மனத்தையும் நீ அறிய வேண்டும். சாளுக்கிய மன்னன் விக்கிரமாதித்தன் படையெடுத்து வருவதை அறிந்த போதும் கோவில் திருப்பணிக்கு மகனை அர்ப்பணித்த பரமேஸ்வரவர்மனின் பரந்த பக்தியை நீ உணர வேண்டும். காஞ்சியை தாக்கினால் காஞ்சியின் கலைச்செல்வம் அழிந்துவிடுமே என்பதற்காக தலைநகரை துறந்து வெளியேறிவிட்ட பல்லவ இளவரசனின் கலை உள்ளத்தையும் தியாகத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். போருக்கு செல்ல துடிக்கும் கரங்களை தந்தையை சொல்லுக்காக கட்டி வைத்து கொண்டு சிற்பியுடன் மல்லைக்கடலில் காலம் கழித்து வரும் இந்த ராஜசிம்ம பல்லவனின் மனக்குமுறலையும் நீ உணர வேண்டும். இத்தனையும் புரிந்து கொள்வது எளிதல்ல மைவிழி. சரித்திரம் அறியாத விசித்திரத்தை பரமேஸ்வர பல்லவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் காத்துள்ள சிற்பச் செல்வங்கள் அவர் ஆணையத்தால் நான் கட்டி முடிக்கப் போகும் கோவில்கள் உணரும் என்று உணர்ச்சியுடன் பேசினான். அப்படியானால் இன்னும் கோயில் கட்ட உத்தேசமா? ஆம், பல்லவர் தலைநகர் விக்கிரமாதித்தன் வசமாகிவிட்டதே. அவன் கோயில் கட்ட அனுமதிப்பானா? அவன் அனுமதி தேவையில்லை. ஏன்? போர் இன்னும் முடியவில்லை. இன்னும் போர் நடக்குமா? இப்பொழுதுதான் போர் ஆரம்பம் மைவிழி. அரசியலையும் போர்களையும் சொல்லி உன்னை அச்சுறுத்த நான் விரும்பவில்லை. எனக்கு இன்று மாலை வரை அரசியல் பாரமும் கோயில் கட்டும் பாரமும் தான் இருந்து வந்தன. இப்பொழுது உன்னை காக்கும் பாரமும் வந்து சேர்ந்தது. இந்த குடிசையை பற்றிய விஷயத்தையும் விளக்குகிறேன். சாளுக்கிய விக்கிரமாதித்தன் காஞ்சி மீது படையெடுக்க தீர்மானித்த விஷயம் முன்பே எங்களுக்கு தெரியும். ஒற்றர்கள் 2 மாதங்களுக்கு முன்பே தெரிவித்தார்கள். என்னை மாமல்லபுரத்தை விட்டு விலகக்கூடாதென்றும் ஜலசையனின் கோவிலை கட்டுமாறும் தந்தை பணித்தார்.